ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரேஷன். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ஹிந்தியில் வெளிவந்த 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் சம்பல் கிராமம். இங்க அதிகமா திருடங்க, கொள்ளைக்காரங்க அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. இவன் தான் நம்ம ஹீரோ மனோஜ். என்னமோ உட்காந்து மும்முரமா எழுதிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இவனுக்கு இன்னைக்கு 12th எக்ஸாமுங்க. அதனால உட்காந்து பிட் எழுதிக்கிட்டு இருக்கான். பாருங்களேன் எவ்வளோ எழுதி வச்சிருக்கான்ட்டு. இதான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் தங்கச்சியும். நம்ம ஹீரோவோட அப்பா என்னன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. போஸ்ட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இவங்க அப்பா என்னங்கிறாருன்னா, என்னை எப்படி அவங்க வேலையை விட்டு தூக்கலாம், நான் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் இது கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்படிங்கிறாரு. இந்த கிழமை தாங்க ஹீரோவோட பாட்டி. இது என்னங்குதுன்னா, அவர் நம்ம விருந்தாளிடா, அவர்கிட்ட ஏன் சண்டைக்கு போற அப்படின்னு அந்த போஸ்ட்மேனை நைஸாக பக்கத்தில் கூப்பிடுங்க. பக்கத்தில் வந்த உடனே, என் பையனையா வேலை எடுத்து தூக்குறீங்க, துப்பாக்கி எடுங்க, இன்னைக்கு உன்னை கொல்லாம விடக்கூடாது அப்படிங்குதுங்க. போஸ்ட்மேன் பயந்துட்டு, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ட்டு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோட அப்பா வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர் அதிகாரி இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஏன் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடலன்னு கேட்குறான். டாக்குமெண்ட்டில் இல்லீகலாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சைன் போட மாட்டேன் அப்படின்னு ஹீரோட அப்பா சொன்னதும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, சைன் போட சொன்னால் சைன் போடு அப்படிங்கிறாரு. ஹீரோட அப்பா மாட்டேன்னு சொன்ன உடனே, இது வேலைக்காவது இவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு வந்தது பாருங்க கோவம். நீயும் ஊர் தலைவர் சேர்ந்து இது பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு செருப்பாலேயே அடிக்கிறாருங்க. அப்புறமா சஸ்பெண்ட்லாம் கிடையாது, இவனை வேலையை விட்டே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நோட்டீஸை ஒட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நின்று நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு அப்படி. அன்றைக்கி நைட்டு சாப்பிடும்போது அவங்க அப்பா ஒரு முடிவு பண்ணியிருக்க அப்படி, நான் அந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், கேஸ் போட்டு எப்படியாச்சும் என் வேலையை திரும்ப வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அப்படி. அவங்க அம்மா வந்துட்டு, நீங்கள் ஊருக்கு போயிட்டா எங்களை யார் பார்த்துப்பா, எங்கள் நிலமையை வச்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கிளம்பி வந்துட்டு, என்னானாலும் சரி நான் என் பணத்தெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படிங்குது. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த கிழவிக்கு அவன் புருஷன் செத்ததுக்கப்புறம் பென்ஷன் பணம் வரும் போல், அதை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிட்ருக்கு, அதை யாருக்குமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அவங்க அப்பா இருந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட பார்த்துட்டு சாப்பிடாமே எந்திரிச்சு போயிடுறாருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு எக்ஸாமு. இவங்க ஸ்கூலில் ஒரு வழக்கம் போல் பிட் அடிக்கிறதெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த வாத்தியார் என்னங்கன்னா, நீங்கள் பிட் அடித்து ஃபெயில் ஆனது போதும், நான் போர்டில் எழுதி போகிறேன், நீங்கள் பார்த்து மட்டும் எழுதுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப மும்முரமாக பார்த்து எழுதிட்டு இருக்கும்போது யாரோ வர்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஊர்லேயே ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரிங்க டிஎஸ்பி வர்றாருங்க. போலீஸ் வந்தது கூட தெரியாமல் எல்லாம் பிட் அடிச்சிட்ருக்கானுங்க. அப்புறமா அந்த பார்த்தா அவங்க பிரின்சிபல் வந்துட்டு, வாங்க உங்களை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தோம், வாங்க தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரியை கூட்டிகிட்டு போகிறாருங்க. போலீஸ்கிட்ட லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணலான்ட்டு பார்க்குறாரு. ஆனால் அந்த போலீஸு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாருங்க. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்கிற மொத்த பேரையும் ஃபெயில் பண்ணிவிட்டு 12th ஃபெயில் அப்படின்னு டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டாருங்க. ஹீரோவும் அவங்க அண்ணனும் வீட்டை பார்த்துக்கிறதுக்காக ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர் தலைவர் இருக்கார் இல்லைங்க, அவர் ஒரு பஸ் ட்ராவல் வச்சுருக்காரு. இதில் தான் எல்லாரும் போகணும், எல்லாம் இறங்கி போய் பஸ்ஸில் இறங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டரை இறக்கி விட்டாருங்க. ஹீரோவோட அண்ணனுக்கும் அவனை செருப்பாலே அடிச்சிட்றாருங்க. அடித்தா சும்மா விடுவாங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அண்ணன் அடிக்கிறத பார்த்து இவனுக்கோ இதே மாதிரி எங்கள் அண்ணன் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டுருவேன் அப்படிங்கிறான். உடனே வந்துட்டு, ஓ சுட்டுருவியா, சரி ஓகே, இப்போ நீ எடுத்து நான் சொல்லலைன்னா உங்கள் அண்ணன் எப்பயே நான் சுட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் சொல்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஓடி போய் அந்த டிஎஸ்பி இருப்பார் இல்லைங்க, அவரோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ இருக்கான் இல்லைங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறான். அவர்கிட்ட போயிட்டு, நானும் உங்களை மாதிரி போலீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு இருந்துட்டு அவர், காப்பி அடிக்கிறத ஃபஸ்ட் நிறுத்து அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே வந்துடுறான். அன்னையிலேருந்து நம்ம ஹீரோ ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் அட்டம்ப்டே 12th கிளியர் பண்ணுறான். அப்புறம் ஒழுங்காக பிஏ டிகிரியும் முடிக்கிறான். ஒரு நாள் அவங்க பாட்டி அவனை தனியாக கூப்பிட்டு, இந்த மாதிரி அவங்க சேர்த்து வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து, இந்தா போய் நல்லா படி, உன்னை நான் அடுத்த டைம் பார்க்கும்போது போலீஸ் யூனிஃபார்மில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த பணத்தை. அவனும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புறான். மும்பை வந்தாச்சுங்க. நம்ம ஆள் நல்லா தூங்கிட்டான் போல். பக்கத்தில் இருந்த ஒரு லேடி அவனோட பையன்லாம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுச்சுங்க. நம்ம ஹீரோ காசு எதுவும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் விடியுதுங்க.
ஹீரோவும் போயிட்டு டிஎஸ்பி எக்ஸாமுக்கு அப்படியே அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் தான் தெரியுது எக்ஸாமையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கையில் இருந்த காசையும் தொலைச்சிட்டான். பசி தாங்க முடியாமல் ஒரு கடைக்கு வெளியே உட்காந்துருக்கான். இவனுக்கு பசி தாங்க முடியலங்க. வெக்கத்தை விட்டுட்டு ஒரு ஹோட்டலில் போய் கேட்டுடுறான். எனக்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க, நான் ஏதாச்சும் வேலை செஞ்சு கழிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அவங்களே சாப்பாடு கொடுக்குறாங்க. இவனும் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே தாங்க நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். இவனும் சேம் டிஎஸ்பி எக்ஸாமில் தான் வந்திருக்கான். எக்ஸாம் கேன்சல் ஆக தெரிஞ்சு ஐஏஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணலான்ட்டு முடிவெடுத்திருக்கான். நம்ம ஹீரோ சாப்பிட காசு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் அங்கே ஹெல்ப் பண்ணுறான். நம்ம ஹீரோ உடனே நானும் ஐஏஎஸ் எக்ஸாமில் தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ பார்க்க பாவமாக இருந்தோடனே நம்ம ஹீரோவுக்கு சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு இவனே கூட்டிகிட்டு போகிறான். இந்த குண்டு பையன் இருக்கால்லங்க, இவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவன் போல. இவன் வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கோச்சிங் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணிட்டானுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆள் என்னங்கிறான்னா, இந்த பாம்பு ஏணி கேம் இருக்குல்லங்க, இதை பார்த்து இதுதான் ஐஏஎஸ் எக்ஸாமு அப்படிங்கிறான். மொத்தம் ஐஏஎஸ் எக்ஸாமில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. இதில் ஏதாவது ஒன்றில் கிளியர் ஆகலைன்னாலும் அகைன் ரீஸ்டார்ட், அதாவது ஃபஸ்ட்டிலேருந்து வரணும். இதனால தாங்க பாம்பு கேம் கூட ஐஏஎஸ் எக்ஸாமை கம்பேர் பண்ணுறான். நம்ம ஹீரோ உடனே இருந்துச்சுன்ட்டு என்கிட்ட காசெல்லாம் இல்லை, நான் ஏதாவது வேலை செஞ்சு கழிச்சுக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, உனக்கு நானும் லைப்ரரியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காளுங்க, அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த ஐஏஎஸ் எல்லாம் விருப்பமே இல்லை, இதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஆசை, அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். எனக்கு என்னென்னா டிவியில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் மாதம் போயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒருத்தன், அவனும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான். அவனுக்கு இதாங்க லாஸ்ட் அட்டம்ப்ட்டு. அவன் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் அட்டம்ப்டே அவனுக்கு போயிடுச்சு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உடனே வந்துட்டு இவனே ஃபெயில் ஆகிட்டான், இவன்ட்டா படித்தா நம்ம எப்படி பாஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு வேற ஒருத்தன் பின்னால் போயிட்டாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் இருக்கார்லங்க, அதை இப்போ ஃபெயிலாக போனானே, அவன் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் தானே ஃபெயிலாக போனேன், ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தன் பாஸ் ஆனாலும் நான் பாஸ் ஆனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்ல தரப்போகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு நம்ம ஹீரோ பாவம் அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டான். பட் அவன் நம்பிக்கையை கைவிடலைங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ இந்த டைம் பயங்கரமாக படிக்க ஆரம்பிக்கிறான். காலைல ஃபுல்லாக வேலை செய்கிறான், நைட்டு ஃபுல்லாக படிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்கள பார்க்குறான். அவர் பார்த்துட்டு ஏதோ டீ கடையில் வேலை செய்கிற பையன் அப்படின்னு தப்பு நினச்சிக்கிறார். அப்புறமா தெரிஞ்சது இவனும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன் அப்படின்னுங்கிறாரு. செகண்ட் அட்டம்ப்ட்டில் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறான். பட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபெயிலாக போயிடுறான். ஃபஸ்ட் எக்ஸாமோட செகண்ட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால் ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கண்டுபிடிச்சிடறான் இது ஒரு ஃப்ராடு கோச்சிங் சென்டர்ன்ட்டு. யார் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இங்கே தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இவன் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் தாங்க நம்ம ஹீரோயின். இவ்வளோ இங்கே ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்கெல்லாம் இங்கே படிக்கவே இல்லை, நான் இவங்களை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இவங்க வேறு இடத்துல படித்தாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே, எங்களுக்கு இங்கே படிக்க விருப்பம் இல்லை, இது ஏதோ வில்லங்கமான இடம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ஹீரோயின்ட்ட போயிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் தான் நான் தங்கியிருக்கேன், உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டான். மூஞ்ச பாருங்களேன் நீங்களே. அடுத்த நாள் ஹீரோ லைப்ரரியில் புக்கை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏரோநாட்டிக்கல் புக் எதையோ வச்சு பார்த்துட்ருக்காங்க. உடனே ஹீரோயின் பின்னாடி இருந்து வந்துட்டு, ஓ நீங்கள் ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கீங்களா, அதனால தான் இவ்வளோ நல்லா படிக்கிறீங்க போல். இவன் ஏதோ இன்ஜினியர்னு நினச்சிட்டு அந்த அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிச்சுங்க. ஹீரோயினை பார்த்த அதிர்ச்சியில் இவனும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் இவனும் ஹீரோயினும் ஒரே கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ண ஃபஸ்ட் நாள், யாருப்பா அது மனோஜ், இங்கே வாங்கப்பா ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறாங்க. இவனும் பயந்துக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் பார்த்தா டெரரிசம், அதாவது தீவிரவாதத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவன் உடனே நல்லா எழுதியிருப்பான் போல், அதனால் வாத்தியாரும் அவனை பார்த்துட்டு நல்லா எழுதியிருக்கப்பா அப்படின்னு சாக்லேட்டு கொண்டு கொடுக்குறாங்க. இவன் உடனே சாக்லேட்டை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு ஸ்கோர் பண்ணுறாங்க. ஹீரோயினும் நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் கிளாஸில் வந்து ராக்கெட்டை பற்றி பாடிருக்கிறாங்க. ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் உடனே வந்துட்டு நீ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தானே, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பேசுகிறான். வாத்தியார் உடனே பார்த்துட்டான், என்ன அங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மனோஜ் ஏரோநாட்டிக்கல் தான் படிச்சிருக்கான், அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ திருதுன்னு முடிக்கிறான். உடனே வாத்தியார் வந்துட்டு நீ பிஏ படித்தேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், மனோஜ் வந்துட்டு
ஆமா அப்படின்னு சொல்ல, ஒருத்தன் கூட்டத்துல இருந்துட்டு எந்த ஆங்கிள் அவன் இன்ஜினியர் மாதிரி தெரிஞ்சான் அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போயிடுச்சுங்க. இவ்வளவு நாள் இவன் மறைச்சானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு கோவங்க. இவன் வேலை செஞ்சிருந்தாங்க லைப்ரரி, அதுலயும் ஒரு பிரச்சனையாக அந்த இடத்த விட்டு இவன் கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நாள் ஹீரோ ஆள் அட்ரஸ் இல்லாம காணாம போயிடுறாங்க. கடைசியில் அவன் ஃப்ரெண்டு அவன் இடத்த கண்டுபிடிச்சு போய் பார்த்தா, கேஜிஎஃப் சுரங்கத்துலேருந்து வர மாதிரி மாவு வீட்டுக்குள்ளேருந்து வர்றாங்க. அவன் ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டான், இங்கே இந்த அவனால் படிக்க முடியாதா வாடா அப்படின்ட்டு. ஆனால் அவன் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அதிகாரம் பிடிச்ச பையலா இருப்பான் போல. நான் அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் ஹீரோனை போய் மீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்ட்டாங்க. அடுத்த எக்ஸாம் வந்துருச்சுங்க. ஹீரோ நல்லா எழுதுனாங்க. வெளியே வந்து ஃப்ரெண்டுகிட்ட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுறான். டெரரிசம் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் மாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. அட குருட்டு பையில, அது டெரரிசம் இல்லடா டூரிசம். ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் படிச்சிருவாடா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம ஹீரோ படையப்பா பட்ட சிவாஜி மாதிரி படிக்கட்டில் உட்காந்துட்டாங்க. மனசு உடஞ்சிட்டாங்க. நம்ம ஹீரோ கடைசியில் எக்ஸாமில் தான் ஃபெயில் ஆகி போயிட்டோம். சரி ஹீரோனாச்சும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் போய் பார்த்தா அவன் வீட்டில் இல்லை, எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டாப்புல. அப்புறம் வந்துட்டு அவன் வீட்டு வேலைக்காரனாங்கிறான். சரி இருங்க நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்ட்டு கொடுத்தா, இவன் ஹீரோயின்ட்ட போன பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஐ லவ் யூன்ட்டான். ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த உலகத்தையே திருப்பி போடுறேன் அப்படிங்கிறான். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஊருக்கு கிளம்பு, நீ வீட்டு வேலைக்காரன்ட்ட போன கொடு அப்படிங்கிறான். வேலைக்காரன்ட்ட போன வாங்கிட்டு, தம்பி உங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாவம் என்ன செய்யணும் தெரியாம சோகமாக கிளம்பிட்டாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ சொந்த ஊருக்கு வர்றாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வர்றான். இவன் ஊருக்கு போகும்போது அவன் தங்கச்சி சின்ன பிள்ளையா இருந்துச்சு. இப்போ பார்த்தா பெரிய பிள்ளையா வளர்ந்துருக்குது. சரி பாட்டி எங்கன்னு கேட்க, அந்த பிள்ளை திருதிரு முடிக்குது. இவன் ஊருக்கு போயிருந்தப்ப அவங்க பாட்டி இறந்துருச்சு போல. பாவம் இந்த பையட்ட அந்த விஷயத்த கூட யாரும் சொல்லலை. இவன் அவங்க அம்மாட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். அந்த அம்மா வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லிட்டு அழுகுது. கண்ணாணி அடுத்த டைம் வரும்போது போலீஸாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இவனும் கூட சேர்ந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சுங்க. 15 மணி நேரம் வேலை செய்கிறான், 6 மணி நேரம் படிக்கிறான், 3 மணி நேரம் தாங்க தூங்குறான். இப்படியே கொஞ்ச நாள் ஓடிடுதுங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயினு கோச்சிங் சென்டருக்கு வர்றா. மறுபடியும் வந்து பேசுகிறா அவகிட்ட சகஜமாக. ஆனால் நம்ம ஹீரோ பேச மாட்டுறாங்க. எதாக இருந்தாலும் நம்ம 2 மாதம் கழித்து பேச ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாதம் ஆயிடுச்சு, ரிசல்ட்டு வந்துருச்சு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மறுபடியும் ஃபெயிலாக போயிட்டான். நம்ம ஹீரோ பாஸ் ஆகிட்டான், ஆனால் ரிசல்ட் பார்க்க கூட வரலைங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு அவன் வேலை செய்கிற இடத்துக்கு பார்க்க போகிறா. ஹீரோவோட நிலைமையை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லியும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இங்கேருந்து படித்து செகண்ட் டெஸ்ட்டும் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கான். நம்ம ஹீரோ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆக முடியல. ஆக்சுவலாக இது அவனுக்கு 3rd அட்டம்ப்ட்டு. இன்னும் அவனுக்கு ஒரே ஒரு அட்டம் தான் இருக்குது, அதுதான் லாஸ்ட்டு. ஹீரோயின் ஹீரோவோட சப்போர்ட்டிவாக இருக்கா. பட் ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கு அதை பார்த்து பொறுக்கலை. எப்படியா விட்டுட்டு தாண்டா போவா, நீ ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் ஃபெயிலாக தான் போவ, அப்போ உன் கூட இருக்காளா இல்லையான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறான். ஹீரோயின் கோச்சிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோ சமாதானப்படுத்த வந்தா. அப்போ ஹீரோயின் சொன்னா, அன்னைக்கு சொன்னேல ஐ லவ் யூன்னு சொன்னா உலகத்தையே திருப்பி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ, உலகத்தையே போய் திருப்பி போடு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோ வேகமாக ஓடுறாங்க. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன கேளு அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் சொன்னார் இல்லைங்க, அவர் வீட்டுக்கு போய் நிற்கிறான். உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் அந்த மாதிரி ஐபிஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டெஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன், செகண்ட் டெஸ்ட்டு நான் கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியுதா, அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, நான்லாம் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், உனக்கு 8 நிமிஷம் டைம் தரேன், நான் சொல்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 200 வேர்டு மட்டும் எழுது, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. டாபிக் என்னன்னா அவன் பேர் தாங்க, உன்னை பற்றி நீ ஒரு 200 வேர்டு எழுது அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோவால் 5 லைனுக்கு மேலே கூட எழுத முடியல. இப்போ தான் அவனுக்கு தெரியுது இது எவ்வளோ கஷ்டன்ட்டு. உடனே அந்த ஐஏஎஸ் வந்துட்டு, நான் சொன்னேன்ல உன்னால் முடியாதுன்ட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோ டிப்ரெஷனுக்கு போயிடுறான். அப்புறமா அவன் மாஸ்டரை போய் பார்க்குறாங்க. யார் சொன்னது உன்னால் முடியாதுன்ட்டு, இனிமேல் நீ மாவு மில்ல வேலை செய்யாத, என் வீட்லேயே இரு, இனிமேல் நீ வேலைக்கு போகாத, உங்கள் வீட்டுக்கு நான் காசு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்புறமா ஹீரோயின் வந்து இவனுக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறான். இதில் பார்த்துக்கோ, 16 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு அவ்வளோ நேரம் படிக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ பேய் மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம கண் முழிச்சு படிச்சுக்கிட்டே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் படிச்சுக்கிட்டே இருக்கா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வர்றாங்க. எனக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோன் வருது. ஹீரோயின் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவுக்கு எக்ஸாம் வந்துடுது. இதுதாங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அப்புறம் ஹீரோவுக்கும் லாஸ்ட் அட்டம்ப்ட்டு. தெரிஞ்ச ரிசல்ட்டு தாங்க, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டான்.
ஃபோன் கொஞ்ச நேரம் குடுக்குறியா? நான் என் ஆள்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்தது பாருங்க கோவம். உனக்கு அவ தானே முக்கியம் எப்போ பார்த்தாலும். நான் ஃபெயில் ஆயிட்டேன்ல, அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டியாடா? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றான். வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான். அப்படி நான் ஐபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் அவங்க அம்மா பேசுகிறேன்ப்பா, அவள் வீட்டில் இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா அவள் இருக்கும்போதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல். அப்புறமா நம்ம ஹீரோவும் அவன் வந்த உடனே கண்டிப்பாக ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் நீ பாஸ் ஆனதில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, உன்னையும் என்னையும் பற்றி யாரோ தப்பாக எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. அப்படிங்க ஃபோன் பண்ண உடனே போலீஸ் ஃபோன் எடுக்கிறாருங்க. ஃபோன் எடுத்துட்டு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. கடைசியாக நம்ம ஹீரோ போலீஸ்ட்டெலாம் இப்படியே பேசி அவன் ஃப்ரெண்டை வெளியே கூப்பிட்டு வர்றாங்க. உன்னோட ஃபோனை ஒரு நிமிஷம் கொடு, நான் ஒரு கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஹீரோ ஃபோனை வாங்குற. அப்படி அப்புறமா பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் அப்பாட்ட கால் பண்ணி தப்பாக சொன்னது இந்த பைப்பில் தாங்க. ஹீரோ இனிமே மூஞ்சில முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வீட்டில் பிரச்சனைங்க. ஹீரோயின் சொல்கிறா, எவனோ ஒருத்தன் சொல்கிறத நம்புறீங்களே, நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்களா? நீங்கள் இப்போ என்னை அடைச்சி கூட வைக்க முடியாது, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, கலெக்டரு, கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் அறிவு வந்திருக்கும் போல். உடனே சரின்ட்டு அந்த பொண்ணை நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபைனல் இன்டர்வியூங்க. டை கட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போதான் இங்கே ஹீரோயின் வரா. ஏன் டை கட்ட மாட்டேன்னு கேட்ட உடனே ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறமா ஹேர் கட் பண்ண ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறான். இப்போதாங்க நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ் கலையே வந்திருக்கு பாருங்களேன். சரி, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டை ஒரு டைம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வர்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுலேருந்து. இவங்களை பார்த்ததுக்கப்புறம் தாங்க சிரிக்கவே ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட ஹீரோயின் ஒரு லெட்டரை கொடுக்குறா. இது என் முன்னாடி படிக்காத, நான் இல்லாதப்ப பிரித்து படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு பை சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோவும் உள்ளே போகிறா. அப்படிங்க உள்ளே போனோன்னு முதல் கேள்வியா, நீங்கள் 12th ஃபெயில் போலையே, ஏன் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ தான் பொய்யே பேச மாட்டாரு, எங்கள் ஸ்கூலே விட்டு அடிச்சது அதனால தான் ஃபெயில் ஆனோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆள் இருக்காருலங்க, இவர் தாங்க மெயின். சரி, இவருக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க. ஒன்று என்னங்கிறாரு, ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். அப்புறமா ஹீரோவை கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஹீரோயின் லெட்டர் கொடுத்தால அதை எடுத்து படிப்போம் அப்படின்ட்டு. அந்த லெட்டரில் என்ன ஹீரோயின் எழுதியிருக்கானா, நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, மாவுமில்ல வேலை செய்கிறவனா இருந்தாலும் சரி, என்றைக்குமே நான் அவங்க கூட இருப்பேன் எந்த சுச்சுவேஷன்லையும் அப்படின்னு எழுதியிருப்பா. ஹீரோக்கு இதை படித்த உடனே அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் கிடைக்கும். நம்ம ஹீரோவை திருப்பி உள்ளே கூப்பிட்றாங்க. ஏன் காப்பி அடிச்சு மாட்டேனா சொன்னீங்க, வேற ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும், அதனால இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, எப்பயுமே உண்மை பேசுறது நல்லது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போ நீங்கள் செகண்ட் டைம் 12th பாஸ் ஆகும்போதும் காப்பி அடிச்சு தான் பாஸ் ஆகிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட தான் நான் நேர்மையை கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் 12th நான் சுயமாக படித்து எழுதினேன், அதுக்கடுத்து எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு கடன் வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். அப்புறம் நம்ம ஆள்கிட்ட இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ அதில் ஒரு வேர்டுக்கு மட்டும் என்ன மீனிங்னு கேட்குறான். உனக்கு இங்கிலீஷே தெரில, நீங்களாம் எங்கிட்ட ஐஏஎஸ் ஆக போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்க, இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அது நம்ம யாருங்கிறத முடிவு பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, உடனே இந்த ஆள் நீ இப்போ நான் கன்வின்ஸ் பண்ணுற, இல்லைன்னா உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த கிளாஸில் தண்ணி இருக்கு பாரு, எடுத்து குடின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எல்லாம் எனக்கு தண்ணி குடிச்சு பழக்கம் இல்லை, இரும்பு டம்ளர் இருந்தால் கொடுங்க, அதெல்லாம் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஆளுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க. இரும்பு டம்ளராக இருந்தானே, கிளாஸாக இருந்தானே, எல்லாமே தண்ணி தானே, எடுத்து குடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறவனா இருந்தாலும் சரி, ஹிந்தி பேசுகிறவனா இருந்தாலும் சரி, நேர்மையாக இருக்கானுங்கிறது தான் முக்கியம், லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கேள்வி கேட்டதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர் இருக்கார் இல்லைங்க, நம்ம ஹீரோ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ கதவை க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஆஃபீஸர் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதை கேட்டுக்கிட்டே வெளியே போகிறாங்க. கட் பண்ணோம்னா இன்னைக்கு தான் ரிசல்ட் டே. நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டே ஹீரோயின் கூட ரிசல்ட் பார்க்க வர்றாங்க. 100,000 பேர் ரிசல்ட் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதை ஓப்பன் பண்ணோன்னே எல்லா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ பேர் இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதாங்க கட் பண்ணிட்டு ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போனதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை மாதிரி நேர்மையான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நம்ம இவனை எப்படியாவது செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதுக்கு ஓகேவும் சொல்கிறாங்க.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரிசல்ட் ஹீரோவோட பேர் இருக்கிறத பார்த்த உடனே அழுதுகிட்டே ஹீரோட்ட போறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா அவன் பாஸ் ஆயிட்டான்ட்டு. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, கேமராவை தூக்கிட்டு வந்துட்டான். இந்த சந்தோஷமான நேரத்தை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு எப்படியோ ஒரு பலன் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராடுக்கார கோச்சிங் சென்டர் வச்சுருந்தாங்க இல்லைங்க, அந்த அம்மா வருதுங்க. நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் சென்டரில் தான் படிச்சிங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோட்டே சொல்லுதுங்க. இந்த அம்மாவுக்கு ஹீரோவை அடையாளம் தெரியல போல. அப்புறம் ஹீரோ சொல்கிறான், நான் ஆல்ரெடி உங்கள் கோச்சிங் சென்டருக்குலாம் வந்திருக்கேன், நல்லா பாருங்க என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த அம்மா வந்துட்டு அட நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை கட் பண்ணிட்டு வாங்க வேற ஆளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சுங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சிரிப்பு தாங்கவே முடியலைங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கிளம்பும்போது ஒரு போலீஸ்காரரு என்ன ரிசல்ட்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஐபிஎஸ்ன்னு சொல்ல அந்த போலீஸ்காரரும் ஒரு சல்யூட்டை போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த டிஎஸ்பி இருப்பார் இல்லைங்க, நேர்மையானவர், அந்த ஆஃபீஸரை பார்க்க போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்த உடனே ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சின்னு மரியாதை கொடுக்குறாருங்க நம்ம ஆஃபீஸரு. எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம், ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கொடுக்குறாருங்க. நம்ம ஆஃபீஸருக்கு ஹீரோ யாருன்னே தெரிலங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், காப்பி அடிக்காத விடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பையன்ட்ட சொன்னீங்களே, அது நான் தான் காப்பி அடிக்கிறது நிறுத்திட்டேன், ஐபிஎஸும் ஆயிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஆஃபீஸரால் நம்பவே முடியலங்க, அடே நீயாடாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு சல்யூட்டை போடுறாங்க. அப்புறமா கட்டி பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறா. அப்படி கடைசியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி எல்லாரையும். இந்த ஊர் தலைவர் இருப்பார்லங்க, அவர்லாம் வந்திருக்காரு கல்யாணத்துக்கு. வேற வழி இல்லைல்ல, வந்துதான் ஆகணும். கடைசியாக ஹாப்பியாக அந்த படம் முடியுதுங்க. இது ஆக்சுவலாக ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த படங்க. இந்த இவங்க இருக்காங்க இல்லைங்க, இவங்க தான் ஆக்சுவலாக ட்ரூ ஸ்டோரியோட ஹீரோயின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டு விடுங்க. வீடியோ பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான படத்தில் சந்திப்போம். பாய் பாய்.